திடீர்னு ஒரு நாள் டிவிக்கு முன்னாடி வருவார் பிரைம் மினிஸ்டர் and he'll say இன்னைக்கு நைட்ல இருந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை நாங்கள் எடுத்துருவோம். திடீர்னு ஒரு நாள் பிரைம் மினிஸ்டர் he will come and he'll say I'll put lockdown. திடீர்னு ஒரு நாள் பிரைம் மினிஸ்டர் will come and he'll say GST is implemented. So it is a Hitlerism. ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கங்கள் தான் பிஜேபி அண்ட் காங்கிரஸ். பட் ஹியர் த கன்சர்ன் இஸ் அவங்க ஒரு 10% பண்ணாங்கன்னா டுடே வி ஆர் சீயிங் 100%. பட் அங்கேயும் திருட்டு நடந்தது, இங்கேயும் திருட்டு நடக்குது. சேமிப்பு கொண்டாட்டம்னு ஒரு வானதி ஸ்ரீனிவாசன் இந்த பக்கம், அங்கே பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் மளிகை கடையிலேருந்து இன்னொரு மளிகை கடைக்கு போகிறாங்க, மக்கள்கிட்ட போய் நேராக சந்திக்கிறாங்க. ஏன் அதுக்கு தேவைப்பட்டது? இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜிஎஸ்டி கொண்டுட்டு வரும்போது மக்களை போய் சந்திக்கிற இல்லையா? ஓட்டு போட்டால் மட்டும்தான் எனக்கு அந்த இலவச 5 கிலோ அரிசி பருப்பு இதெல்லாம் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. 3000 ரூபா அந்த அக்கௌண்ட்ல போடுறாரு இல்லையா, அதெல்லாம் அப்பதான் கிடைக்கும். எவ்ரிதிங் இஸ் கனெக்டட். ஓட்டு திருட்டு நடந்திருக்குன்னா எஸ் there is evidence. நடக்கலைன்னா வேர் இஸ் த எவிடன்ஸ்? இப்போ நான் உங்கள்ட்ட கேட்டா உங்க கையில ஐடென்டிஃபிகேஷனுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? ஆதார். ஓகே, அப்பா கிட்ட அப்பாவுடைய சர்டிஃபிகேட் இருக்கா? பர்த் சர்டிஃபிகேட். திஸ் இஸ் த ப்ராப்ளம். நிர்மலா சீதாராமன் என்னைக்குமே மக்களை போய் சந்திச்சுட்டு ஓட்டு வாங்கல. அஸ்வினி வைஷ்ணவ் நெவர் ஃபேஸ்ட் பீப்புள். மக்களை போய் சந்திக்காத வரை மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க ஹிந்தி பேசக்கூடிய நபராகலாம் ஹிந்தி, நீ பிஹாரி பேசினாலும் இந்தியன், ரைட்? பட் வாட் திஸ் கவர்மெண்ட் ஹேட் டன், பிஜேபி ஹேட் டன், ஹிந்துத்வா, ஹிந்து ராஷ்டிரா, எக்ஸாக்ட்லி அகேன்ஸ்ட் அவர் கான்ஸ்டிடியூஷன். 5 மெயின் மீடியாஸ் இருக்கு. இவங்க தான் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய செய்திகளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன கேட்கணும், நீங்க என்ன பார்க்கணும், அதுக்கு பின்னாடி என்ன கவர்மெண்டோடைய அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ ஒரு அரசாங்கத்துடைய அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் போது அரசாங்கத்துக்கு எதிராக நீங்க பேசுவீங்களா? இவர் தேர்வு செய்யக்கூடிய நபர்கள் எப்படின்னா அவருக்கு எதிராக யாரோ பேசக்கூடாது. அண்ட் கடைசி லைன்ல நிற்கக்கூடிய ஒரு தொண்டரை தூக்கிட்டு வந்து நீங்க சிஎம்னு சொல்லிட்டீங்கன்னா நரேந்திர மோடி இஸ் த காட். மணிப்பூர்ல ஒரு சிஸ்டம் ஒரு பிரச்சனை நடக்குது. பிரைம் மினிஸ்டர் மோடி இஸ் நாட் ஈவன் பாதர்ட் டு கோ தேர். 2.5 வருஷம் கழிச்சு அங்க போறாரு. அடுத்த நாள்ல இருந்து மறுபடியும் அங்க கலவரம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடானிக்கு ₹1 ஒரு ஏக்கர்னு நீங்க கொடுத்துட்டீங்க. அதுவும் யாருடைய நிலம்? விவசாயிகளுடைய நிலம். யூ snatched from the farmers and you gave it to your corporate crony capitalism தான் இவங்க வளர்த்துட்டு இருக்காங்க. வேற எதுவும் பண்ணல. பத்திரிகை.com நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரியதர்ஷினி. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராகுல் ருஸ்டர். வணக்கம் சார். வணக்கம் சார். பீகார்ல இப்போ வாக்கு திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்கு. இதோடைய முடிவா என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? வாக்கு திருட்டு ஆல்ரெடி இட்ஸ் பீன் டன் இல்லையா? ஒரு ஜனநாயகத்திற்கான ஒரு அடிப்படை உரிமைன்னு நீங்க பாத்தீங்கன்னா வாக்கு. அந்த ஓட்டு பிளஸ் எலெக்ஷனை நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையம். இன்னைக்கு நீங்க கேட்டீங்கன்னா ஈவன் வியூவர்ஸ்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா கூட எத்தனை பேருக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இருக்கு? ரைட்? நம்பிக்கை ஃபர்ஸ்ட் இவிஎம் மேல கேள்விகள் இருந்தது. பட் அதை யாரும் ப்ரூவ் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் டைம் ராகுல் காந்தி had proved it, ரைட்? அதில் அப்படி தவறுகள் இருந்தா ரொம்ப சிம்பிளாக தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருக்கலாம்னா they could have launched an inquiry. Okay. And Rahul Gandhi is a person who's an opposition leader of this country, right? தேர்தலில் பிஜேபிக்கு எவ்வளோ ஓட்டு கிடச்சிச்சு? 36% vote share. அப்போது பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போட்ட நபர்கள் யார்? மற்ற நபர்கள் இல்லையா? that is around 66.some%. ஸோ ஒரு நாட்டில் 66% மக்கள் உங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காங்க, ஆளும் கட்சிக்கு எதிராக. That means a person who's sitting on opposition leader's chair and he's saying, boss, இதெல்லாம் திருட்டு நடந்திருக்கு, ரைட்? 2 பிசி நடத்தினார். ஒன்று vote எடிஷனை பற்றி, இன்னொன்று vote deletionனை பற்றி, ரைட்? இப்போ இந்த 2 அலிகேஷன்லேயுமே தேர்தல் ஆணையம் அப்படியே அடுத்த நிமிஷம் this is a baseless allegation, அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபி again the same thing, it is a baseless allegation. இந்த கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா ஒரு இஷ்யூ வரும்போது அந்த இஷ்யூவை புஷ் பண்ணக்கூடிய வேலை பார்க்குறாங்க,
right? They are not focusing on what is need to be addressed then and there, right? நீங்கள் விவசாய போராட்டம் எடுத்துக்கோங்க. 15 மாதங்கள் வரை இந்திய தலைநகரத்தில் போராட்டம் நடந்தது. 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இறந்தாங்க. இதே பிஜேபி சார்ந்த நபருடைய ஒரு மகன் ஜீப் ஏற்றி நசுக்கி கொள்ளக்கூடிய காட்சியை நம்ம பார்த்தோம். பிரைம் மினிஸ்டர் மோடி மக்களுக்கு முன்னாடி வந்து மன்னிப்பும் கேட்குறாரு. 3 வேளாண் சட்டம் நான் கொண்டு வந்தது தவறாக இருந்தது, அதனால் நான் அதை வாபஸ் வாங்குறேன். வாபஸ் வாங்கியும் எனக்கு 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ரைட்? வாட் வாஸ் த டிமாண்ட்? எம்எஸ்பி, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். அது என்னாச்சு யாருக்குமே தெரியாது, ரைட்? ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய கனவு, ரைட், எப்படியாவது முன்னுக்கு வரணும். ஸ்பெஷலி யூ டேக் சேலம், மதுரை, இந்த பக்கம் உத்தரப்பிரதேஷ், உத்தராகண்ட், பீகார், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கு ஷார்ட்ஸ் போட்டுட்டு ஓடுவாங்க. So that they can get trained, they can get selected and they can get a job in army, correct? அது என்ன நீங்கள் பண்ணீங்க? You removed that in the name of Agniveer. அதுவும் போச்சு. இப்போ அடுத்து you start thinking from 2014 onwards. What all the mistakes had this government had done? The first mistake what Modi had done is demonetization. Demonetization, நீங்க சாதாரண see what they are doing is they are deviating you from the topic, right? Demonetizationல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் ரோட்ல வந்தாக வேலை இல்லாம, கரெக்ட்? எண்ட்ல என்ன ஆனது? ஒண்ணுமே ஆகலை, ரைட்? அதுக்கான கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா they deviate from one topic to another topic, ரைட்? அதுக்கப்புறம் இப்போ நீங்க 2 நாள் முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா சேமிப்பு கொண்டாட்டம்னு ஒரு வானதி ஸ்ரீனிவாசன் இந்த பக்கம், அங்கே பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன், தேர் கோயிங் grocery store to grocery store, ரைட்? மளிகை கடையிலேருந்து இன்னொரு மளிகை கடைக்கு போகிறாங்க, மக்கள்கிட்ட போய் நேராக சந்திக்கிறாங்க. ஏன் அதுக்கு தேவைப்பட்டது? இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜிஎஸ்டி கொண்டுட்டு வரும்போது மக்களை போய் சந்திக்கல இல்லையா? கடந்த 8 வருஷமா ஜிஎஸ்டி குறைக்காம இப்போ சடனாக குறைக்கிறதுக்கான இட் இஸ் நாட் அபவுட் ஜிஎஸ்டி ஏன் வேணும்னு, வெதர் யூ ஹாவ் இம்ப்ளிமெண்டட் ஜிஎஸ்டி ரைட் ஆர் ராங். Even this was brought by Dr. Manmohan Singh, correct? GST is not an innovation or invention of BJP. Dr. Manmohan Singh, when he was trying to bring in GST, his thought was to make the tax system simple, correct? நம்மக்கிட்ட வந்து செஸ் இருந்தது, அந்த டேக்ஸ் இந்த டேக்ஸு, வேட், இதெல்லாம் இந்த எல்லா வரியுமே ஒன்றா இணைச்சு ஜிஎஸ்டி. அந்த ஜிஎஸ்டியில் அவங்க கொண்டுட்டு வந்த ஸ்லாப் வந்து 0 to 12%, அவ்வளோதான், right? Now you are bringing a GST. Tax systemல reform தேவை. GST வரக்கூடாதுன்னு எங்கேயுமே இல்லை. பட் எப்படி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க? வெதர் இந்தியா வாஸ் ரெடி ஃபார் இட்? நீங்கள் ஜிஎஸ்டியை வந்து ஒரு செக்ஷன் வைஸாக நீங்கள் கொண்டுட்டு வந்திருக்கணும். ठीक है, திடீர்னு ஒரு நாள் டிவிக்கு முன்னாடி வருவார் பிரைம் மினிஸ்டர், ஹீல்ஸே இன்னைக்கு நைட்லேருந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை நாங்கள் எடுத்துருவோம். திடீர்னு ஒரு நாள் பிரைம் மினிஸ்டர் he will come and he'll say I'll put lockdown. திடீர்னு ஒரு நாள் பிரைம் மினிஸ்டர் will come and he'll say GST is implemented. So it is a Hitlerism. You are not going into the root cause. இன்னைக்கு நீங்க பாருங்க, லத்தாக்ல Gen Z is on the road, correct? Why they are on the road? Because you pushed every question, every demand of this public, right? What are they asking? They are asking statehood, correct? The statehood அவங்க கேட்கும்போது நீங்க மறுத்துட்டு வர்றீங்க. 5 வருஷம் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்க பாருங்க மணிப்பூர், ரைட்? மணிப்பூர்ல ஒரு சிஸ்டம், ஒரு பிரச்சனை நடக்குது. பிரைம் மினிஸ்டர் மோடி இஸ் நாட் ஈவன் bothered to go there. 2 வருஷம் கழிச்சு அங்கே போறாரு, அடுத்த நாள்ல இருந்து மறுபடியும் அங்கே கலவரம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. யூ கோ டு தெஹ்ராதூன், உத்தராகண்ட், தெஹ்ராதூன், அங்கே 4 நாளாக ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ப்ரொடெஸ்டிங். நேத்துல இருந்து கர்நாடகாவில் தெர் இஸ் அ Gen Z protest. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து பாருங்க. The government is not responding to the issues which need to be addressed then and there, right? இன்னைக்கு எந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கினாலும், ஓட் சோரியிலிருந்து தொட்டு, வேலைவாய்ப்பை தொட்டு, நீங்கள் விலைவாசியை தொட்டு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லேருந்து, உங்களுடைய மேனுஃபேக்சர்ஸ்லேருந்து, உங்களுடைய கல்வித்துறை எடுத்துட்டுக்கோங்க. உங்களுடைய see what government will come to you is, நாங்கள் டெவலப்மெண்ட் பண்ணிட்டோம், நாங்கள் இத்தனை கிலோமீட்டர் ரோடு போட்டோம்.
இத்தனை கிலோமீட்டர் ரோடு போட்டு வாட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் ரோட் ஆர் வி கெட்டிங்? நீங்கள் லட்சக்கணக்கான ரூபாய் நீங்கள் வாங்குறீங்க டாக்ஸ் பேயர்ஸ்களுடைய பணத்தை வச்சு. பட் அந்த ரோட்டுடைய தரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிப்பன் கட் பண்ணி அடுத்த 5 மணி நேரத்தில் அது ரோடு பேந்துட்டு போகுது. ஃப்ளைஓவர்ஸ் திடீர்னு கீழே விழுகுது. ரைட்? அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. ரைட்? இஃப் ஐ எம் the minister of so and so particular department, I'm not answerable. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெட்ரோலியம் மினிஸ்டர் யார், டெக்ஸ்டைல் மினிஸ்டர் யார், எஜுகேஷன் மினிஸ்டர் யார், யாருக்குமே தெரியாது. ரைட்? அண்ட் பீப்புள் who are sitting on that chair are not selected by people of this country. ரைட்? நிர்மலா சீதாராமன் என்னைக்குமே மக்களை போய் சந்திச்சுட்டு ஓட்டு வாங்கலை. Ashwini Vaishnav never faced people. Hardeep Singh Puri, who's the petroleum minister of this country, he never faced people. மக்களை போய் சந்திக்காத வரை மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? Right? So the root cause is this government is always trying to put a shield in the name of Hindutva. They are trying to put a shield in the name of, polarization. Right? So, Prime Minister Modi oda அஞ்சு ஆயுதங்கள் இருக்கு இந்த அரசாங்கத்தை நடத்துறதுக்கு. ஒன்று வந்து polarization. ஒரு மத வெறியை தூண்டி ஹிந்து முஸ்லிம்னு அந்த பிரிவினவாதத்தை வச்சு நீங்கள் ஆட்சியை தக்க வைக்கலாம்னு ஒரு கனவு அவரோட. அண்ட் தென் ஹீஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல் இன் தட் ஃபார் த லாஸ்ட் 11 years. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மனதில் ஒரு காலகட்டத்தில் when I was growing up, முஸ்லிம் யார் ஹிந்து யாருக்குமே இந்த பிரச்சனையுமே வராது. இன்னைக்கு ஹிந்துஸ் ஆர் having a separate team. Muslims, they go and have lunch separately. This was not India. Second, Modi tried to control all the institutions. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூஷன்களுமே இன்னைக்கு வந்து அழிக்கப்பட்டது. லா அண்ட் ஆர்டரை மாற்றிடலாம். ரைட்? இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், இந்த நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷன் அந்த புஸ்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் லைன் இஸ் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. வி த பீப்புள் ஆஃப் இந்தியானா நாம் அனைவருமே இந்தியர்கள். அனைவரில் யார்? ஹிந்துஸ், முஸ்லிம், சீக், இசாய், பௌத், எவ்ரி ஒன். வெதர் யூஆர் உங்களுடைய மொழி தமிழாக இருந்தாலும் யூஆர் இந்தியன். நீங்கள் ஹிந்தி பேசக்கூடிய நபராக இருந்தாலும் ஹிந்தியன், பிஹாரி பேசினாலும் இந்தியன். ரைட்? பட் வாட் திஸ் கவர்மெண்ட் ஹேட் டன், பிஜேபி ஹேட் டன், ஹிந்துத்வா, ஹிந்து ராஷ்டிரா, which is exactly against our constitution. None of the Supreme Court judges have questioned this. Right? So உங்களுடைய கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக ஒரு அரசியல் கட்சி வெளிப்படையாக அது போலரைசேஷன், கலவரத்தை தூண்டி வெறுப்பை பரப்பி இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக அவங்க ஸ்டேட்மெண்ட் மேலே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, சட்டங்களை கொண்டுட்டு வர்றாங்க. உதாரணத்திற்கு சிஏஏ, என்ஆர்சி, ஆர்டிகல் 370 நீங்கள் நீக்கினீங்க. all of this were against one particular community. Right? So இது எல்லாத்தையும் நீங்கள் பாருங்க. So this is the second point. Third is Narendra Modi's deviation tactic. So ஒரு விஷயத்துல இருந்து இப்போ நான் உங்கள்ட்ட வரிசை அடுக்கிட்டு வரேன் பார்த்தீங்களா. I am remembering everything because I talk every day here. Right? But as a common man, today you will talk about Ladakh, tomorrow you will talk about Karnataka, and day after tomorrow there will be something else. ரைட்? இந்தியாவில் இருக்கக்கூடிய மீடியா, அதில் வந்து ஒரு 5 மெயின் மீடியாஸ் இருக்குது. இவங்க தான் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய செய்திகளை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் என்ன கேட்கணும், நீங்கள் என்ன பார்க்கணும், அதுக்கு பின்னாடி என்ன கவர்மெண்ட்டோடைய அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ ஒரு அரசாங்கத்துடைய அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும்போது அரசாங்கத்துக்கு எதிராக நீங்கள் பேசுவீங்களா? ரைட்? ஸோ நியூஸ் நெட்வொர்க் 18 இஸ் பாட் பை அம்பானிஸ். NDTV and Quint is bought by Adani's. தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சன் நெட்வொர்க். ரைட்? அதே மாதிரி ஜி நெட்வொர்க், அதே மாதிரி இந்தியா டுடே குரூப். வேர் டு வி சி அ இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசம் ஹியர்? ரைட்? பத்திரிகை துறையில் 24 வருடங்களாக நான் இருக்கேன். ரைட்? I have seen thousands of election campaigns.
I have seen, you know, before I could enter into journalism, TN Session was, you know, he used to be like a terror, right? அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், இன்னைக்கு எந்த நியூஸ் சேனல்லையுமே இவங்க வந்து நேர்மையாக பேசுகிறாங்க. யூனோ, உத்தராகண்ட் அண்ட் லத்தாக்கில் பிஜேபிக்கு எதிராக ஜென்சி இறங்கியிருக்கு. கர்நாடகாவில் காங்கிரஸ்க்கு எதிராக இறங்கியிருக்கு. இதே காங்கிரஸ்க்கு எதிராக தான் நிர்பயாவாக இருக்கட்டும், இல்லை வாட் யூ கால் இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் அண்ணா ஹசாரே, ரைட்? ஸோ ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் தான் பிஜேபி அண்ட் காங்கிரஸ், ரைட்? பட் ஹியர் த கன்சர்ன் இஸ், அவங்க ஒரு 10% பண்ணாங்கன்னா டுடே வி ஆர் சீயிங் 100%, ரைட்? திஸ் இஸ், பட் அங்கேயும் திருட்டு நடந்தது, இங்கேயும் திருட்டு நடக்குது. த லெவல் ஆஃப், you know, what you have done is what the question is. எல்லாத்துக்குமே நீங்கள் நேருவை பற்றி பேசிகிட்டு இருக்கக்கூடாது. எல்லாத்துக்குமே நீங்கள், you know, you are in the power for the last 11 years. If still you talk about Nehru and Indira Gandhi and Rajiv Gandhi, there is no point, right? இப்போ பீகார் எலெக்ஷன்ல இவ்வளோ மெனக்கட்டுறதுக்கான ரீசன் என்ன சார்? ஒருவேளை இப்போ ராகுல் காந்தி பண்ற ப்ரொபகண்டா மூலமா அவங்க வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? See, first of all, it is not a propaganda, right? Rahul Gandhi is a politician. Narendra Modi is a politician. Like Narendra Modi feels for his political party, Rahul Gandhi feels for his political party. But the problem here is, Bihar ஏன் இன்னைக்கும் இவ்வளோ பின்தாங்கி இருக்கு? பீகாரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? பீகாரில் ஏன் இண்டஸ்ட்ரி வரல? பீகாரில் இருக்கக்கூடிய மக்கள் ஏன் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க வேலை தேடி? பீகாரில் ஏன் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுடைய நிலை இப்படி இருக்கு? ஏன் அங்கே ரோடு கிடையாது? ஏன் அங்கே யாருமே சேஃபாக ஃபீல் பண்ணுறதில்ல? ஆர் பிஹாரி இஸ் பேட், ரைட்? பீகாரில் இருக்கக்கூடிய 8 கோடி வாக்காளர்களுடைய கேள்வி இது. 8 கோடி வாக்காளர் மட்டும்தான். அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை more than 10 crores. ஸோ அந்த 10 கோடி மக்களுக்கான பொறுப்பு இந்த நாட்டு அரசாங்கம். இந்த நாட்டு அரசாங்கத்துடைய பொறுப்புகள்ல இருந்து அவங்க எஸ்கேப் ஆகும்போது தான் இன்னைக்கு இந்த கேள்வி எல்லாமே வருது. அடுத்த எந்த ஆட்சி வந்தாலுமே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரைட்? நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களாக பிஜேபி அங்கே இருக்குது, ரைட்? பிஜேபி ஆர் ஜேடியு, ஆர்ஜேடி எல்லாமே இருந்தாங்க. பட் அங்கே மக்களுக்கு என்ன கிடைச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடைக்கல. இன்னைக்கு ரீசன்ட் டைம்ல வந்து ஒரு 1,00,000 கோடிக்கும் மேல வந்து அவங்க நிதி ஒதுக்கி இருக்காங்க. இந்த நடப்பு ஆண்டுல மட்டும் எங்க போனது அந்த பணம்? அக்கௌண்டபிலிட்டி எங்க? நான் வாய் வார்த்தையா பேசலாம் இல்லையா? 70,000 crore rupeesக்கான பில் இன்னும் சப்மிட் பண்ணல. பீகார் கவர்மெண்ட் செலவு பண்ணிட்டாங்க. 70,000 கோடி ரூபாய்க்கான பில்ஸ் இன்னும் வரல. மம்தா பானர்ஜி 40,000 crores பில் இன்னும் கொடுக்கல. பணம் வாங்குறீங்க, செலவு பண்ணுறீங்க, எங்கே செலவு பண்ணீங்க? அதற்கான பில் தேவையா இல்லையா? CAG report had come. It says we have not received 70,000 crore rupees ka budget. Then 70,000 crore rupees ka budget வரலைன்னா நீங்கள் அப்படி அடுத்த பட்ஜெட் எப்படி நீங்கள் அலாட் பண்ணுறீங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே அலாட் பண்ணுது. ₹1 பீகார் மக்கள் கொடுத்தாங்கன்னா ₹7 நம்ம கொடுக்குறோம். தமிழ்நாடு ₹1 நம்ம கொடுக்கும்போது நமக்கு திருப்பி வர்றது 28 பைசா, ரைட்? ஸோ when we are giving so much to Bihar, what is the result? பீகார் இந்த நாட்டோடைய அங்கம் தானே. அங்கே இருக்கிற மக்களுக்கும் என்னோடய ஸ்டேட்லேயே எனக்கு வேலை கிடைக்கணும், என்னோடய ஸ்டேட்லேயே எனக்கு இன்னும் நல்ல கல்வி கிடைக்கணும், என்னோடய ஸ்டேட்லேயே எனக்கு போதுமான அளவில் வருமானம் கிடைக்கணும் தானே அவங்க போராடுறாங்க, ரைட்? ஸோ நவ் இஃப் யூ see பீகார் எலெக்ஷன், SIR-உடைய வேலை என்ன, ரைட்? SIR-னா அந்த இன்டென்சிவ் ரிவிஷன் எப்படி நடக்கணும்னா, திஸ் இஸ் அ thumb rule. உங்களுடைய எலெக்ஷன் ப்ராசஸோடைய thumb rule என்னன்னா, SIR வருஷம் நடக்கும். இது புதுசாக எதுவும் இல்லை, நாளைக்கு தமிழ்நாட்டில் நடக்கும், ரைட்? SIR வந்து ஒரு ப்ராக்டிஸ். பட் எந்த வருஷத்தில் அங்கே எலெக்ஷன் நடக்குதோ அந்த வருஷத்தில் SIR பண்ணக்கூடாது, ரைட்? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எப்படி நடத்தணும்? ஒரு வாக்கு சீட்டு இருக்கும், எல்லாருக்குமே கொடுக்கப்படும். இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ADMKவும் கொடுப்பாங்க, DMKவும் கொடுப்பாங்க, காங்கிரஸ்கிட்டையும் இருக்கும். அந்த வாக்குச்சீட்டு வந்து தேர்தல் ஆணையம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ தேர்தல் ஆணையத்துடைய வேலை BLO, பூத் லெவல் ஆஃபீஸர், வீட்டுக்கு வீடு போய், BLOs யார்? டீச்சர்ஸ்களாக இருக்கலாம், இல்லை இந்த வார்டு மெம்பர்ஸ்களாக இருக்கலாம். இது மாதிரியான ஒரு சில நபர்களை
அப்பாயிண்ட் பண்ணி வீட்டுக்கு வீடு போகணும். வீட்டுக்கு வீடு போய் அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பேரை பார்த்து இத்தனை பேர் இருக்கிறாங்களா, அதில் வந்து இல்லை சார் என்னுடைய அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. சரி டெத் சர்டிஃபிகேட் கொடுங்க. சரி என்னுடைய பையன் வந்து இந்த வருஷம் 18 வயசு ஆயிடுச்சு, இப்போ தான் ஓட்டர்ஸ் கார்டு. சரி ஓகே பார்க்கலாம் லிஸ்ட்டில் பேர் இருக்கா இல்லையா. இல்லைன்னா ஃபார்ம் 6 இறப்பணும். ஃபார்ம் 6 இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர். இறந்துட்டாங்கன்னா அதை நீக்கணும். தட் இஸ் ஃபார்ம் நம்பர் 7, ரைட். தென் தெர் இஸ் அ ஃபார்ம் நம்பர் 8, திருத்தம். அட்ரஸ் மாற்றணும், இல்லை என்னுடைய பேரில் இனிஷியல் மாற்றணும், அதெல்லாம் ஃபார்ம் நம்பர் 8. ஸோ 3 ஃபார்ம். இந்த ஃபார்மை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? there is no அந்த எஜுகேட்டே பண்ணலையே மக்களை, ரைட். ஸோ த பேசிக் right of a citizen, you're not allowing them to know, right? So our BLO officer will go to each and every house and see whether the list is correct or not. அதில் திருத்தம் பண்ணணும் இல்லையா. இங்கே SIRங்கிற பேரில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? You say அந்த லிஸ்ட்டை தூக்கி போட்டுருங்க. We don't want that. Now election commission threatened the public. மிரட்டியிருக்காங்க. என்ன? இந்த ஃபார்மை மறுபடியும் நீங்கள் நிரப்புங்க. ஸோ பழைய இத்தனை வருஷமாக நான் வச்சுட்டு இருக்க அந்த ஃபார்மை தூக்கி போட்டுட்டு, அந்த லிஸ்ட்டை தூக்கி போட்டுட்டு, போன வருஷம் லோக்சபா எலெக்ஷனில் அதே வாக்கு சீட்டை வச்சு தான் நீங்கள் லிஸ்ட்டை வச்சு தான் நீங்கள் ஓட்டு போட்டீங்க. 2024 which is the latest list, you threw that list away and now you're saying you fill this form. Now நீங்கள் மறுபடியும் உங்களுடைய நீங்கள் டேட்டாஸ் இல்லை, நீங்கள் இந்தியனா, நீங்கள் இந்த கிராமத்தில் தான் வசிக்கிறீங்களா, நீங்கள் உயிரோட தான் இருக்கிறீங்களா, அதை வந்து நீங்கள் மறுபடியும் ப்ரூஃப் பண்ணணும். சரி சார், இப்போது நான் உங்கள்ட்ட கேட்டால் உங்கள் கையில் ஐடென்டிஃபிகேஷனுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது? ஆதார். ஓகே. அப்பா கிட்ட சேம் ஆதார். ரைட். உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் இருக்கா? இல்லை. அப்பா கிட்ட? இல்லை. ஓகே. அப்பாவுடைய சர்டிஃபிகேட் இருக்கா? பர்த் சர்டிஃபிகேட்? Right? This is the problem. Now the new SIR policy, it says உங்களுடைய பாலிசி டேட்டா, உங்களுடைய டேட்டா ப்ரூஃப் பண்ணுறதுக்காக, நீங்கள் இந்தியர் தான் ப்ரூஃப் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு 11 லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும். அதில் ஒரு டாக்குமெண்ட் பாஸ்போர்ட். எத்தனை பேர்கிட்ட பாஸ்போர்ட் இருக்கு? எத்தனை பேர்கிட்ட எலைட் பீப்புள் இல்லையா? ஸோ லீவ் எலீட், ரைட். பர்த் சர்டிஃபிகேட் எத்தனை பேர்கிட்ட இருக்கு? லைக் யங் ஜென்ரேஷன் யூ வில் ஹாவ், பட் உங்களுடைய அப்பா அவருடைய வயசு ஒரு 55-60 வயசு இருக்கும், ரைட். அவர்கிட்ட இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இன்னும் சொல்ல போனால் பீகார் போன்ற மாநிலங்கள் ஒவ்வொரு வருஷமும் அங்கே வந்து ஃப்ளட் வரும், ரைட். ரொம்பவே ஏழ்மையான ஒரு மாநிலம், குடிசையாக தான் இருக்கும் அங்கே எல்லாமே. அந்த குடிசையில் அழிஞ்சிட்டு போன விஷயங்கள் ஏராளமான. பட் நீங்கள் ஆதார் கார்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தை, 1 வயசு 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தையாக இருந்தால் கூட இன்றைக்கி ஸ்கூலில் கூட அதை கேட்குறாங்க. ஸோ ஆதார் இஸ் 98%, 99% பீப்புள் வில் ஹேவ். அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ஏன் சேர்க்கலை? அதனால தான் இந்த 65 லட்சம் நபர்கள் நீங்கள் நீக்கியிருக்கீங்க. 65 lakh voters has been deleted. Okay, now the Election Commission of India says 18 lakh voters has been added. அந்த 18 lakh voters ஆட் பண்ணுறதுக்கு அந்த லிஸ்ட் வரும்போது 4 லட்சம் வாக்காளர்கள் அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க, ரைட். அந்த அப்ஜெக்ஷன் என்ன மாதிரியான அப்ஜெக்ஷன்? 18 வயசுல நீங்கள் ஓட்டு போட முடியும். அதுக்காக நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஃபார்ம் நம்பர் 6, ஃபார்ம் நம்பர் 6 எத்தனை பேர் நிரப்பியிருக்காங்க, ரைட். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 27% மட்டும்தான் 18 வயது நபர்கள் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் 60 வயது 70 வயது. அப்போ 60 வயது வரை நீங்கள் ஓட்டே போடலையா? தட் டு பீகார் போன்ற மாநிலம். நீங்கள் நகரத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது, ரைட். பட் சின்னமாக ஒரு கிராமத்துக்கு போய் பாருங்கள், அவங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு, வாக்கு, அந்த ஓட்டர்ஸ் கார்டு, இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஏன்னா ஓட்டு போட்டால் தான் என்னுடைய பேர் என்னுடைய ரேஷன் கார்டில் நிற்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓட்டு போட்டால் மட்டும்தான் எனக்கு அந்த இலவச 5 கிலோ அரிசி, பருப்பு இதெல்லாம் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. 2000 ரூபா 3000 ரூபா அந்த அக்கௌண்ட்டில் போடுறாரு இல்லையா, அதெல்லாம் அப்போ தான் கிடைக்கும், ரைட். நான் ஒரு விவசாயியாக இருக்கும்போது என்னுடைய நிலத்தை நான் உழுகும்போது என்னுடைய நிலத்துக்கான ஒரு இன்சூரன்ஸ் இருக்கும். நான் இன்சூரன்ஸ் பதிவிடுறதுக்கும் எனக்கு அந்த இடத்துல பேர் இருக்கும். ஸோ எவ்ரி திங் இஸ் கனெக்டட், ரைட். ஸோ வென் எவ்ரி திங் இஸ் கனெக்டட் ஃபார் அ ரூரல் பர்சன், ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய நபருக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அந்த மாதிரியான இடத்துல நீங்கள் சொல்கிறீங்க யூனோ 70 வயசில் 80 வயசு வரை நாங்கள் ஓட்டே போடல. Right? These are the questions we've been asking every time. Right? So ஓட்டு திருட்டு நடந்திருக்குன்னா எஸ் there is evidence. நடக்கலைன்னா where is the evidence? Right? இப்ப பீகார்ல நடந்துட்டு இருக்க இந்த பிரச்சனை ஒற்றை மாநிலத்துக்கான பிரச்சனையா பார்க்கலாங்களா இல்ல அடுத்து all across India? This will happen even in Tamil Nadu. Right? பட் தமிழ்நாட்டில் அந்த அளவில் அவங்களால அராஜகம் பண்ண முடியாது. பட் they can do it. இப்போ இவங்களுடைய சிஸ்டம் நீங்கள் பாருங்கள், அக்டோபர் 1 லாஸ்ட் டேட், ரைட்? ஒரு 27 28 ஃபைனல் அதை கொடுப்பாங்க. ஃபைனல் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதோ எது பண்ணாலுமே ஒரு 50 நாட்களில் பண்ணணும். பட் அங்கே உங்களுடைய மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் ஸ்டார்ட் ஆயிரும். ரைட்? இப்போ மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் ஸ்டார்ட் ஆன உடனே இப்போ நான் ஒரு வேட்பாளர், என் பேரை நீக்கிட்டாங்க. I have only 3 days to file an objection. நான் objection ஃபைல் பண்ணிட்டா கூட அங்கிருந்து ரிசல்ட் வர்றதுக்கு அங்கிட்ட என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. பிகாஸ் அந்த நேரம் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வில் நாட் லிசன் டு யூ. ஸோ நான் ஒரு வேட்பாளர், நான் அந்த 5 வருஷம் காத்துட்ருக்கணும். ஏன்னா அகேன் ஐ வில் ஐ கேன் கண்டெஸ்ட் எலெக்ஷன் ஆன் த நெக்ஸ்ட் எலெக்ஷன். ரைட்? Leave voters. It is a risk of even candidates. Last minuteல அந்த லிஸ்ட் வரும், என்ன பண்ணுவீங்க நீங்கள்? வேட்பாளராகவே நீங்கள் நிற்க முடியாது. ஆட்டோமேட்டிக்லி that person is exited from the election process. Right? So these are very very serious and concerning issues of this country. BJP or the ruling government is trying to push things from here to there. ரைட்? நீங்கள் எத்தனை நாட்களுக்கு தான் அந்த விஷயங்களை புஷ் பண்ண முடியும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அது வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டார்டிங் ஃப்ரம் நார்த் டு சவுத், ஜென்ஸீஸ் ஆர் ஆன் த ரோட் பிகாஸ் அவங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் கேட்கல. சார், நிதிஷ்குமாரை அகைன் அவங்க அங்கே சிஎம்மாக ஆக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ ட்ரை பண்ணுறதுக்கான ரீசன் என்ன சார்? நிதிஷ்குமார் தன்னுடைய கடைசி இன்னிங்கில் இருக்கிறார். ஹீ வில் நாட் பிகம் சீஃப் மினிஸ்டர். ரைட்? நரேந்திர மோடியோடைய அடுத்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாரோ கடைசி லைனில் நிற்கக்கூடிய பேரே தெரியாத ஒரு நபரை தூக்கிட்டு சிஎம் ஆக்குறது. புஷ்கர் சிங் தாமி, ரைட்? அசமில் ஹேமந்த பிஸ்வா சர்மா, ரைட்? இப்போது ராஜஸ்தானில் இவர் தேர்வு செய்யக்கூடிய நபர்கள் எப்படின்னா அவருக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது. அண்ட் கடைசி லைனில் நிற்கக்கூடிய ஒரு தொண்டரை தூக்கிட்டு நீங்கள் சிஎம்னு சொல்லிட்டீங்கன்னா நரேந்திர மோடி இஸ் த காட். யூ டெல் மீ விச் மினிஸ்டர் talks about Narendra Modi, against Narendra Modi, or talks about his own ministry. ஏன்னா எல்லாருமே கடவுளாக பார்க்குறாங்க. எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிய கடவுள் யாருன்னா நரேந்திர மோடி. பிகாஸ் அவங்களால எப்போவுமே சீஃப் மினிஸ்டர் கனவு கூட பார்த்துருக்க முடியாது. பட் தேர் சீஃப் மினிஸ்டர்ஸ் டுடே, தேர் மினிஸ்டர்ஸ் டுடே, தேர் ஹேண்ட்லிங் two மினிஸ்ட்ரிஸ். எல் முருகன் எடுத்துக்கோங்க. நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து முன்னாள் பிஜேபி தலைவர் தானே, எந்த எலெக்ஷனை வின் பண்ணார் அவர்? ஒரு எலெக்ஷனும் இல்லை. தென் in what credibility he got ministry? So மக்கள் உங்களை தூக்கி வீசிட்டாங்க. We don't want him, but he's a minister there. Will L Murugan ever talk against Narendra Modi? No, because he got a representation. அதே நீங்கள் பாருங்க, யாரெல்லாம் நரேந்திர மோடிக்கு எதிராக ஒரு சின்ன வார்த்தை பேசினால் கூட, இல்லை நரேந்திர மோடி or Gujarat lobby sees him as a threat to their power, they remove him. Annamalai had done so much in Tamil Nadu. இன்னைக்கு பிஜேபி ஒரு நிலையில் வந்திருக்குன்னா that credit goes to Annamalai, right? Whatever he had done, I may vary from his ideology all across Tamil Nadu. Annamalai, so he was identified by a leader of Tamil Nadu, which Gujarat lobby didn't want it. And he was sacked. After that, இன்னைக்கு அண்ணாமலை எங்கே இருக்கிறான்னு யாருக்கும் தெரியாது. ஸோ குஜராத் லாபி வாண்ட்ஸ் த என்டையர் கண்ட்ரோல் இன் தேர் ஹேண்ட், நத்திங் எல்ஸ். சார், இப்போ பீகாருக்கு லாஸ்ட் ஒரு 3 to 4 monthஸில் மட்டுமே 3 to 4 times போயிட்டு விசிட் பண்ணியிருக்காங்க மோடி அவர்கள். ஸோ இப்போ பீகார் எலெக்ஷன் எந்த அளவுக்கு சார் இருக்க போகுது? பீகார் எலெக்ஷன் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ரைட்?
ராகுல் காந்தியோடைய ரேலியை பார்த்துட்டு ஓ பீகாரில் வந்து மக்கள் ராகுல் காந்திக்கு ஓட்டு போட்டுருவாங்க, இல்லை நரேந்திர மோடி போகிறாரு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னா கிடையாது. பீகாரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்பவே ஒரு ஒரு சிம்பிளான மக்கள் நீங்கள் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு என்ன ட்ரிகர் பண்ணதே யாருக்கும் தெரியாது. பட் இந்த ரெண்டு செக்ஷனுமே வெதர் இட் இஸ் நரேந்திர மோடி ஆர் ராகுல் காந்தி அவர்களுடைய பேசிக் பிரச்சனைகளை பற்றி பேசவே இல்லை. ஓட் சோரியை பற்றி யாருக்கு சார் பிரச்சனை, யாருக்கு தேவைப்படும்? தட் இஸ் யோர் இஷ்யூ. நீங்கள் ஓட் சோரிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனையே அது கிடையாது. தட் இஸ் யோர் இஷ்யூ டு see whether the election is happening right or wrong. அது வந்து பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட். எனக்கு என்ன தேவை, எனக்கு வேலை வாய்ப்பு தேவை. பேசுங்க, டிபேட் வைங்க. எத்தனை வேலை வாய்ப்பை நீங்கள் கொடுப்பீங்க, எப்படி கொடுப்பீங்க? காங்கிரஸ் சைட்ல இருந்து அவங்க பரப்புரை தான் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. பட் மோடி சைட்ல இருந்து அவங்க நலத்திட்டங்களை அறிவிச்சிட்டு இருக்காங்க. நலத்திட்டங்கள் கிரவுண்டுக்கு போகல, அந்த எதிர்ப்பு இருக்கு இல்லையா? ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு பீகார்ல, ரைட்? நலத்திட்டங்கள் இன்னைக்கு இப்போ கொடுக்குறாரு. Once he went 2 years back, he says எவ்வளோ கோடி ரூபாய் உங்களுக்கு வேணும்? 25,000 கோடி, 50,000 கோடி, 75,000 கோடி, 1.25 லட்சம் கோடி எடுத்து நான் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காரு. இந்த நிதியாண்டுல மட்டும் 1,07,500 மேடம், this is not a problem. நிதியை நீங்க கொடுத்து என்ன பண்ண போறீங்க? எனக்கு நிரந்தரமா வேலை வேணும், அதுக்கு நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? எனக்கு நிரந்தரமா இங்க வந்து இண்டஸ்ட்ரீஸ் வரணும், அதுக்கு நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? ரைட்? கடைசியில் இப்போ பார்த்தீங்கன்னா அடானிக்கு ₹1 ஒரு ஏக்கர்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க. அதுவும் யாருடைய நிலம்? விவசாயிகளுடைய நிலம். அங்கே இந்த மாம்பழம் தோட்டம் இருக்குது, லீச்சி தோட்டம் இருக்குது, ரைட்? 1020 acres ஆஃப் லேண்ட் பறித்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அந்த மரங்களை நீங்கள் மறுபடியும் நட முடியுமா, கொண்டுட்டு வர முடியுமா? இல்லை அந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? What you have done, you snatched from the farmers and you gave it to your corporate, chronic capitalism தான் இவங்க வளர்த்துட்டு இருக்காங்க, வேறு எதுவும் பண்ணலை. ஸோ பீகார் மக்களுக்கு வந்து ஒரு மாற்றம் தேவை, ஒரு நல்ல மாற்றம் தேவை. தேஜஸ்வி யாதவ் ஒரு ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாரு. போன எலெக்ஷன்லேயும் அவரால் ரொம்ப ஒரு சின்ன மார்ஜினில் தான் தோத்தாரு. திஸ் டைம் சான்சஸ் ஆர் மோர் டுவர்ட்ஸ் தேஜஸ்வி யாதவ். பிகாஸ் நிதிஷ்குமாரை வந்து இதற்கு மேலே அங்களுடைய இளைஞர்கள் நம்புவதா இல்லை. நிதிஷ்குமாருக்கு அடுத்து பிஜேபியில் பெரிய ஃபேஸ் கிடையாது. இஃப் யூ சே அகேன் வி வில் ஃபைட் வித் த நேம் ஃபேஸ் ஆஃப் மோடி, மோடியோடைய ஃபேஸ் வந்து டிட்டோரியேட் ஆகிட்டே இருக்கு. எவ்ரி ஃப்ரண்ட் ஹீஸ் பீன் ஆன் அ பேக் ஃபுட். பட் இதை வந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய வேலையை இஃப் தே டூ இட் வெல், காங்கிரஸ் அண்ட் தேஜஸ்வி, அது ஆர்ஜேடி அண்ட் காங்கிரஸ் பார்ட்டி, இந்தியா அலையன்ஸ், இது வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போய் வச்சாங்கன்னா, அந்த மக்கள்கிட்ட போய் அந்த மெசேஜ் போச்சுன்னா, they will win. If they fail to do this, BJP will win. ஓகே சார், பிஜேபி வின் பண்ணுவாங்களா, காங்கிரஸ் வின் பண்ணுவாங்களான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னைக்கு நேர்காணலில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச்.